சர்வ பரிபாலனின் அன்பை, பாதுகாப்பை, வழிகாட்டுதலை என்றென்றும் வேண்டி விரும்பியபடி நமது பயணம் இருக்கட்டுமாக. இன்னைக்கு நாம குரானோட 74வது அத்தியாயமான அல் முத்தசிர்ல இருக்கிற வசனங்களை சிந்திச்சு பார்க்க போறோம். குறிப்பா அந்த அத்தியாயத்துல 30 மற்றும் 31வது வசனங்கள்ல வர்ற 19ன்ற எண்ணிக்கைய பத்தி பஜார் ஜெயிலானி 8454 அப்படிங்கிற யூடியூப் நேயர் கமெண்ட்ல கேள்வி கேட்டிருந்தாங்க. அத பத்தியும் எனக்கு கிடைச்ச புரிதலை இங்க பகிர்ந்துக்க போறேன். வழக்கம் போல நிரூபிக்க முடியாத எந்த புராண கதைகளுக்குள்ளேயும் போகாம வசனங்கள்ல இருக்கிற அரபி வார்த்தைகளோட மொழியியல் உணர்வுகளை நம்ம நடைமுறை வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்க போறோம். இந்த அத்தியாயத்தை சிந்திக்கும்போது பயத்தாலேயோ இல்ல தயக்கத்தாலேயோ செயலற்று முடங்கி கிடக்கிற ஒரு மனுஷனை தட்டி எழுப்பி படிப்படியா ஒரு உயிரோட்டமான நபராக மாற்றத, அதுவும் சமாதானத்தை மேம்படுத்துற வகையிலான ஒரு அற்புதமான பாதுகாப்பான வாழ்க்கை வழிகாட்டியா உணர முடிந்தது. சரி வாங்க, இப்போ அந்த வசனங்களுக்குள்ள போகலாம். அத்தியாயம் 74ஓட முதல் 10 வசனத்தை இப்ப பாப்போம். ஓ மூடியிருப்பவரே, நிலை பெற்று எச்சரிப்பீராக, உனது பரிபாலனை பெருமைப்படுத்துவீராக, உனது ஆடைகளை தூய்மையாக்குவீராக, மாசுகளை விட்டு புலம்பெயர்வீராக, உபகாரத்தை அதிகப்படுத்திக் கொள்ளாதீர், உனது பரிபாலனிடம் நிதானத்தை மேற்கொள்வீராக. பின் தட்டக்கூடியதில் தட்டும்போது அந்த நாள் கடினமான நாளாகும், நிராகரிப்பவர்கள் மீது இலேசானதாய் இருக்காது. இங்க மூடியிருப்பவரே, அதாவது முத்தசிர் அப்படிங்கிற சொல்லு நாம நமக்குள்ளேயே சுருங்கி முடங்கி வாழ்றத சுட்டிக்காட்டுறதா இருக்கு. சர்வ சமாதான பரிபாலனையில நாம உணர்ந்தத, நமக்கு உணர்த்தப்பட்டத படிப்படியா செயல்படுத்தி பார்க்காம, அதோட பலன்களை அனுபவிச்சு உறுதிப்படுத்திக்காம நமக்குள்ளேயே மறைஞ்சு வாழும் ஒரு மனநிலையை சுட்டிக்காட்டுறதா இது இருக்கு. அந்த தேக்க நிலையிலிருந்து விழிச்சு எழுந்து மனசுல உணர்த்தப்படுற நல்லுணர்வுகளை நம்ம வாழ்க்கையில படிப்படியா கொண்டு வந்து அந்த பலன்களை நாம உணரணுங்கிறத இந்த வசனம் நினைவூட்டுது. ஒருவேளை நாம உணர்ந்ததுல ஏதாவது பிழைகள் இருந்தா அது நம்ம மன அமைதியை குறைக்கும். அந்த விளைவுகளை வச்சே நாம எங்க தப்பு பண்றோம்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மள நாமே சரி பண்ணிக்கிட்டு வரணும். இப்படி நாமளே ஒரு முன்னுதாரணமா இருந்து அந்த விழிப்ப, அந்த எச்சரிக்கைய மத்தவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு ஆழமான பொறுப்பை இந்த வசனம் நமக்கு கொடுக்குது. அடுத்து, உனது பரிபாலனை பெருமைப்படுத்துவீராக. இந்த வசனம் நம்ம மனசுல இறங்குற அந்த இறை உணர்வின் தொடர்ப, கனெக்டிவிட்டிய எப்பவுமே சரியா வச்சுக்கிட்டு நிதானமா செயல்பட்டு வாங்கன்றத உணர்த்துது. அப்படி நாம செயல்படும்போது அது நமக்கும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நிம்மதியான வாழ்வியலை நோக்கி நகர்த்தும். அந்த சமாதானமான வாழ்வுல நாம படிப்படியா மேம்படுறது நம்மை பரிபாலிப்பவனுக்கு நாம சேர்க்கிற உண்மையான பெருமிதமா அமையும். அப்புறம், உனது ஆடைகளை தூய்மையாக்குவீராக, மாசுகளை விட்டு புலம்பெயர்வீராக அப்படின்னு வசனங்கள் வருது. குரான்ல தக்வா அப்படிங்கிற பண்பை ஒரு சிறந்த ஆடையா சொல்லியிருக்கு. தக்வானா உண்மையை உணர்ந்து நம்ம குணங்களை சீர்படுத்தி பக்குவப்பட்டு வர்றதுதான். அப்படி பார்க்கும்போது நம்ம மனசுல இருக்கிற அழுக்குகளை நீக்கிட்டு பண்பட்டவங்களா வரணுங்கிற உந்துதலை இந்த வசனம் கொடுக்குது. நாம வாழுற இந்த உலகத்துல நம்ம சூழல் மூலமாவோ இல்ல மத்தவங்க மூலமாவோ இறைவன் நமக்கான விஷயங்களை உணர்த்திக்கிட்டே இருப்பான். அதேபோல நம்ம மூலமா மத்தவங்களுக்கும் சில செய்திகள் போய் சேரும். இந்த இடத்துல நம்மகிட்ட எந்த சீர்பாடும் இல்லாம நம்ம தரப்பிலிருந்து சமூக நலனுக்கு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் கொடுக்காம மத்தவங்க கிட்ட இருந்து மட்டும் உதவிகளை பெற்றுக்கிற மனநிலை கூடாது. நாம அவசரப்படாமலும் பேராசைப்படாமலும் இருக்கணும்னு ஒரு எச்சரிக்கைய, உபகாரத்தை அதிகப்படுத்திக் கொள்ளாதீர், உனது பரிபாலனிடம் நிதானத்தை மேற்கொள்வீராக என்ற வசனம் தருது. அந்த பேராசையை தவிர்த்துட்டு நிதானமா செயல்பட்டு வெறும் வாங்குற கையா மட்டும் இல்லாம கொடுத்து வாங்குற அந்த ஒரு கண்ணியமான நிலைக்கு நம்மள முன்னேற்ற வசனமா இதை உணர முடியுது. அடுத்து 8, 9, 10வது வசனங்கள் ஒரு உண்மையான அதிர்வு ஒரு சமூகத்திலேயோ இல்ல ஒரு மனுஷனோட மனசுலையோ தட்டும்போது, அதாவது ஒரு மாற்றம் வரும்போது உண்மையை மறைச்சிட்டு தப்பான வழியிலேயே தொடர்ந்து வாழறவங்களுக்கு அந்த நேரம் ரொம்பவே கஷ்டமானதா இருக்கும்னு ஒரு அழுத்தமான எச்சரிக்கையை வெளிப்படுத்துது. அடுத்ததாக 11 முதல் 17 வரையிலான வசனங்களை இப்ப பார்ப்போம்.
என்னையும் நான் தனித்தே படைத்தவனையும் விட்டுவிடும். அவனுக்கு செல்வம் விரிவாக்கப்பட்டது. சாட்சிகளாக சந்ததிகளையும் மேலும் வசதிகளை அவனுக்கு வசதி செய்தேன். பிறகும் அதிகமாக்கப்பட எதிர்பார்க்கின்றான். அப்படி இல்லை. நிச்சயமாக அவன் நமது அத்தாட்சிகளிடம் முரண்டு பிடித்து இருக்கின்றான். சீக்கிரமே கடின ஏற்றத்தை அவனிடம் சூழச் செய்கின்றேன். இந்த வசனங்கள் அதிகாரம், செல்வம் இதெல்லாம் கிடைச்ச மமதையில இருக்கிற ஒரு மனுஷனோட மனநிலைய அப்படியே தோலுரிச்சு காட்டுது. அவனுக்கு தேவையான எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் வேணும் அப்படிங்கிற பேராசையும் இறைவனோட அத்தாட்சிகளை ஏத்துக்காம முரண்டு பிடிச்சு மறுக்கிற அந்த பிடிவாதமும் அவன்கிட்ட இருக்கிறத சுட்டி காட்டுது. அவனோட இந்த செயல்களே அவனுக்கான அந்த கடின ஏற்றத்தை உருவாக்குதுன்னு உணர முடியுது. அதாவது தப்பான வழியில செல்வத்தையும் பதவியையும் அடையணும்னு துடிக்கிற ஒரு தனி மனுஷனோட நிலைமை எப்படி இருக்கும்? வெளிப்பார்வைக்கு அவன் நினைச்சதெல்லாம் நடக்கிறது போல தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள நிம்மதியே இல்லாம தவிக்கிற ஒரு சூழல் தான் அங்க உருவாகும். அவனுக்கு தேவையான அந்த உண்மையான நிம்மதிய சர்வ பரிபாலனை தவிர வேற யாராலையும் கொடுத்துட முடியாது. அப்படி இழந்த அந்த நிம்மதிய அவன் திரும்ப அடையணும்னா அது அவன் ஏற வேண்டிய ஒரு பெரும் கடின ஏற்றமா மாறிடும் அப்படிங்கிற ஒரு கடுமையான எச்சரிக்கையை இந்த வசனங்கள் உணர்த்துது. அடுத்ததா 18 முதல் 25 வரையிலான வசனங்களை இப்ப பாப்போம். நிச்சயமாக அவன் சிந்திக்கின்றான், அளவிடுகின்றான், பின் மாய்கின்றான். எவ்வாறு அளவிடுகின்றான்? பிறகு மாய்கின்றான். எவ்வாறு அளவிடுகின்றான்? பிறகு அவதானிக்கின்றான். பிறகு கடுகடுக்கின்றான், சுளிக்கின்றான். பிறகு புறக்கணிக்கின்றான், பெருமையடிக்கின்றான், பின் கூறுகின்றான். இது சூனியத்தின் சுவடே அன்றி இல்லை. இது மானிடனின் கூற்றே அன்றி இல்லை. இந்த வசனங்கள்ல வர்ற அளவிடுகின்றான், மாய்கின்றான் அப்படிங்கிற வார்த்தைகளை ஈஸியா புரிஞ்சிக்கிற மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்ப்போம். நாம சிறு வயசிலிருந்து வளர்ந்து வரும்போது இந்த உலகம் இப்படித்தான் இயங்குதுன்னு பல விஷயங்களை ஆரம்பத்துல தப்பாதான் கணக்கு போடுவோம். உதாரணமா, பொய் சொன்னா ஈஸியா தப்பிச்சுக்கலாம் அல்லது குறுக்கு வழியில போனா சீக்கிரம் ஜெயிச்சிடலாம்னு ஒரு தப்பான கணக்கு போடுவோம். இப்படி தவறாக அளவிடுகின்றான் வசனம் சொல்லுது. இதே மாதிரி தப்பான கணக்க சில வியாபார நிறுவனங்களும் போடும். உதாரணமா, ஒரு நிறுவனம் நேர்மையா தரமான பொருளையும் சேவையையும் கொடுத்தா மக்கள் விரும்பி அங்கேயே இருப்பாங்க. இது சரியான அளவுகோல். ஆனா சில நிறுவனங்கள் என்ன பண்ணும்னா, வாடிக்கையாளர்கள் உள்ள வர்றத ரொம்ப ஈஸியாக்கிட்டு அவங்க அந்த சேவையை விட்டு வெளியே போறத ரொம்ப கஷ்டமாக்கிடுவாங்க. நிறைய மறைமுக கண்டிஷன் போட்டு மக்களை தந்திரமா முடக்கி வைப்பாங்க. மக்கள் வேற வழி இல்லாம அங்கேயே இருப்பாங்க. இது வச்சுக்கிட்டு அந்த ஓனர் என் பிசினஸ் சூப்பரா நடக்குதுன்னு தப்பா கணக்கு போடுவாரு. ஆனா வாய்ப்பு கிடைக்கும்போது மக்கள் அங்கிருந்து ஓடிடுவாங்க. அந்த நிறுவனத்தோட பெயரும் கெட்டு போகும். இப்படி தனி மனுஷனோட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, தப்பான வழியில கணக்கு போட்டு மனுஷன் தன்னோட நிம்மதிய தானே மாய்த்துக்கிறான். இயற்கையோட விதி, அதாவது இறைவனோட அந்த உண்மையான அளவுகோல் எப்பவுமே மாறாது. நம்மளோட அந்த தப்பான கணக்கால நாம அடிபட்டு விழும்போது பிரச்சனை நம்ம கணக்குல தான் இருக்கு, சர்வ சமாதான பரிபாலனின் அளவுகோல்ல இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு நாம திருந்திக்கணும். அப்படி படிப்படியா திருந்தி வரும்போது நம்ம வாழ்க்கை சமாதானத்துல மேம்படும் என்ற உணர்வு கிடைக்குது. ஆனா ஒரு பிடிவாதமான மனுஷன் என்ன பண்றான்னா, தான் கணக்கு தப்புன்னு ஒத்துக்காம முகத்தை சுளிக்கிறான், கடுகெடுக்கிறான், கோபப்பட்டு திரும்பி போறான். உண்மைய சொல்றவங்கள பார்த்து இதெல்லாம் ஒரு சூனியம் அல்லது இதெல்லாம் சும்மா சாதாரண மனுஷங்க சொல்ற வெத்து வார்த்தை அப்படின்னு சொல்லி பெருமை அடிச்சு அந்த உண்மைய அப்படியே புறக்கணிக்கிறான். நாம போட்ட கணக்கு தப்புங்கிறதுக்காக இறைவனோட அளவுகோல் தப்புன்னு சொல்லிட முடியாது இல்லையா? அப்படி உண்மைய மறுத்துக்கு போறவங்க ஒரு கட்டத்துல வாழ்க்கையில பெரிய நெருக்கடிய சந்திச்சு கடைசியில திரும்பவும் அடிபட்டு அந்த சத்திய அளவுகோலுக்குள்ள வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் எச்சரிக்கைய இந்த வசனங்கள் நமக்கு தருது. இப்படிப்பட்ட அதர்மமான மனநிலையிலிருந்து சர்வ பரிபாலன் நம்ம எல்லாரையும் மீட்டெடுப்பானாக. அடுத்ததா 26 முதல் 29 வரையிலான வசனங்களை இப்ப பாப்போம். சீக்கிரமே அவனை சகரில் சேர்க்கின்றேன். சகர் என்னவென்பதை உனக்கு புரியச் செய்வது எது? மிச்சம் வைக்காது, விட்டும் விடாது, மானிடர்களுக்கு சூடு போட்டு மாற்றுவது. உண்மையான அளவீட்டை அளவிடாமல் அதர்மமான முறையில் அளவிட்டு தொடர்ந்து செயல்படுபவர்களோட நிலைமை எப்படி ஆகும் அப்படிங்கிறத நினைவூட்டி இந்த வசனங்கள் நம்மளை எச்சரிக்குது. இந்த சகர் என்பது
என்றோ இறப்புக்குப் பின் வரும் நரக நெருப்பை மட்டும் குறிப்பதாயில்ல. அது ஒருவன் செய்யற தப்பு தவறுகளோட விளைவா உருவாகிற ஒரு சுட்டரிக்கும் சூழல்னு உணர முடியுது. அது எதையும் மிச்சம் வைக்காம ஒரு மனுஷனோட அகங்காரத்தை முழுமையா தகர்த்து அவனை சூடு போட்டு உருமாத்துற ஒரு அளவுகோல். மனுஷங்களோட நிஜமுகத்தை தெளிவா தோலுரிச்சு காட்டுற ஒரு தவிர்க்க முடியாத விளைவுதான் இந்த சகர்னு இந்த வசனம் உணர்த்துது. இப்படி பெரும் அடி வாங்கி சீர்படுறதுக்கு பதிலா லேசான முறையில உணர்த்தப்படும் போதே திருந்திக்கிறது நமக்கு அழகிய சமாதானத்தையும் மேன்மையையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான நினைவூட்டலையும் இந்த வசனங்கள் வழியா உணர முடியுது. இப்போ இந்த அத்தியாயத்துல அதிகமா பேசப்படுற 30 மற்றும் 31வது வசனங்களை நிதானமா சிந்திப்போம். அதன் மேல் 19 நெருப்பின் கூட்டாளிகளாக அரசமைப்பிலே அன்றி நாம் ஆக்கவில்லை. அவற்றின் எண்ணிக்கையை நிராகரித்தபடி உள்ளவர்களுக்கு சோதனையாகவே தவிர நாம் ஆக்கவில்லை அப்படின்னு தொடங்கி இந்த 31வது வசனம் ரொம்ப விரிவா போகுது. இந்த 30வது வசனத்துல வர்ற 19 அப்படிங்கிற எண்ணை பத்தி பலரும் பலவிதமா பேசியிருக்காங்க. நாம இப்போ தனிப்பட்ட முறையில அந்த வசனங்களை சர்வ பரிபாலனின் வழிகாட்டுதல வேண்டியபடி நிதானமா சிந்திப்போம். பொதுவா 31வது வசனத்துல வர்ற அஸ்ஹாபுன் நார் அப்படிங்கிற அரபி சொல்ல நரகத்தின் காவலாளிகள்னு தான் பலரும் மொழிபெயர்த்திருப்பாங்க. ஆனா அதோட உண்மையான மொழியியல் உணர்வு என்னன்னா நெருப்பின் தோழர்கள் அல்லது நெருப்பின் கூட்டாளிகள் அப்படிங்கிறது தான். அதேபோல மலாயிக்கான்னா பொதுவா வானவர்கள்னு பொருள் கொண்டாலும் அதோட மூலப்பொருள் ஆட்சி, அரசு அல்லது அதிகாரம் அப்படிங்கிறத தான் குறிக்குது. இது நம்ம அறிவுக்கு எட்டின அதிகாரத்துல இருக்கிறவங்களையும் இன்னும் நம்ம அறிவுக்கு எட்டாத ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட அந்த சர்வ பரிபாலனின் அரசமைப்பு விதிகளையும் உள்ளடக்கும். அப்படி நெருப்பின் கூட்டாளிகளாக அரசமைப்பிலே அன்றி நாம் ஆக்கவில்லை என்ற உணர்வுல இந்த வசனத்தை பார்க்கும்போது ஒரு மனுஷன் நிம்மதி இழந்து கடும் நெருப்புக்குள்ள தவிக்கிறது மாதிரி ஒரு வாழ்க்கைய தொடர்ச்சியா வாழுறான்னா அது ஏதோ தற்செயலா சும்மா நடக்கல. அவன் செஞ்ச தப்பான காரியங்கள், அதிலும் முக்கியமா அவன் தன்னை திருத்திக் கொள்ளாம தொடர்ச்சியா செஞ்ச அந்த தப்பான காரியங்களால தான் இது நடக்குது. இது அந்த சர்வ பரிபாலனின் அரசமைப்பு விதிப்படி அவனோட செயல்களுக்கு கிடைச்ச நேரடி விளைவுதான் அப்படின்ற ஒரு ஆழமான உணர்வை தருது. வசனத்துல அடுத்தடுத்து சொல்லப்படுறத நிதானமா சிந்திப்போம். அவற்றின் எண்ணிக்கையை நிராகரித்தபடி உள்ளவர்களுக்கு சோதனையாகவே தவிர நாம் ஆக்கவில்லை அப்படின்னு அந்த வசனம் தொடருது. இங்க அரபியில வர்ற ஹும் அப்படிங்கிற வார்த்தைய அவர்கள்னு நபர்களையும் சொல்லலாம், அவைகள்னு விடயங்களையும் சொல்லலாம். இப்படி 30வது வசனத்துல வர்ற இந்த 19 அப்படிங்கிற எண்ணிக்கை இது வானவர்களோட எண்ணிக்கையா இல்ல இறைவனோட அந்த அரசமைப்பு விதிகளோட எண்ணிக்கையா? இப்படி பல கேள்விகள் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு ஆச்சரியமான விடயம் எனக்கு புலப்பட்டுச்சு. வழக்கமான மொழியாக்கங்கள்ல நரக காவலாளிகள்னு சொல்லப்படுற அந்த அஸ்ஹாபுன் நார் அப்படிங்கிற வாசகம் குரான்ல மத்த இடங்கள்ல எப்படி வருதுன்னு கவனிச்சு பார்க்கணும்னு ஒரு உணர்வு வந்து அப்படி பார்த்தப்பத்தான் ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த 74வது அத்தியாயத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அஸ்ஹாபுன் நார், அதாவது அதோட நேரடி பொருளான நெருப்பின் கூட்டாளிகள் அப்படிங்கிற வார்த்தை நாம் பார்த்த வரைக்கும் சரியா 19 தடவை இடம் பெற்றிருக்கு. இங்க இந்த அத்தியாயத்துல தான் அது 20வது தடவையா வருது. இதன் மூலமா 30வது வசனம் சொல்ற அவற்றின் மேல் 19 அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்துக்கு முன்னாடி 19 முறை இந்த நரக நெருப்பின் எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலையும் நமக்கு கொடுக்குது. அடுத்து வேதம் கொடுக்கப் பெறுபவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் நம்பிக்கை கொள்பவர்கள் நம்பிக்கையை அதிகப்படுத்துவதாகவும் 31வது வசனம் சொல்லுது. ஆமா, இந்த வேதமான குரான் கொடுக்கப்பட்டவங்க இத அவங்களே நேரடியா செக் பண்ணி உறுதி செஞ்சுக்கலாம். இந்த வேத வரிகள் மூலமா பாதுகாப்பான வாழ்வியலை தேடுறவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நுணுக்கமான கட்டமைப்பு அவங்க நம்பிக்கைய, பாதுகாப்பு உணர்வை இன்னும் பலப்படுத்தும். மேலும் எதையும் தப்பு தவறா கணக்கு போடுறவங்க இதுலயும் தப்பு தவறா கணக்கு போட்டு தேவையில்லாத சோதனைக்குள்ள சிக்கிப்பாங்க. மனசுல ஒரு பிடிவாதம் இருக்கும்போது இந்த உதாரணம் மூலமா இறைவன் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு விதண்டவாதம் செஞ்சு வழிகேட்ல போயிடுவாங்கன்னு வசனம் எச்சரிக்குது. கடைசியா உனது பரிபாலனின் சேனையை அவனைத் தவிர அறிவதற்கில்லை, இது மானிடர்களுக்கு நினைவூட்டலே அன்றி இல்லை அப்படின்னு இந்த 31வது வசனம் முடியுது. இவ்வாறான எண்ணிக்கை நுணுக்கங்கள்ல எனக்கு தெரிய வந்த மற்றொன்றையும் இங்க உங்களோடு பகிர விரும்புறேன். அதாவது குரான்ல இது போன்ற அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சவார் விடுற வசனங்கள் இருக்கு.
அந்த சவால் உண்மையிலேயே எதை சொல்ல வருதுங்கிற என்னோட புரிதல பின்னாடி வேறொரு வீடியோவில் நாம விரிவா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ எனக்கு புலப்பட்ட அந்த எண்ணிக்கை நுணுக்கத்தை மட்டும் பார்ப்போம். இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் அப்படின்னு ஒருமையில 2வது அத்தியாயத்திலையும் 10வது அத்தியாயத்திலையும் வரும். 2வது அத்தியாயத்துல அந்த வசனத்தை நாம வாசிக்கும்போது அதுக்கு முன்னாடி முடிவடைஞ்சிருக்கிறது ஒரே ஒரு அத்தியாயம்தான், அல் ஃபாத்திஹா. அதனால அந்த ஒரு அத்தியாயம் போன்று கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றதா அதை உணர முடியுது. அடுத்து 10வது அத்தியாயத்திலையும் இது ஒருமையில வருது. இது அதுக்கு முன்னாடி முடிவடைஞ்ச 9 அத்தியாயங்கள்ல ஏதாவது ஒரு அத்தியாயம் போன்று கொண்டு வாருங்கள் அப்படிங்கிற உணர்வை நமக்கு தருது. அடுத்து 11வது அத்தியாயத்துல வரும்போது அந்த சவால் சற்று மாறுது. இது போன்ற 10 அத்தியாயங்களை கொண்டு வாருங்கள் அப்படின்னு பன்மையில அதுவும் குறிப்பா 10ன்னு இருக்கு. அதாவது 11வது அத்தியாயத்துக்கு முன்னாடி முடிவடைஞ்ச அந்த 10 அத்தியாயங்கள் போன்று கொண்டு வாருங்கள் அப்படிங்கிற ஒரு நுணுக்கமான எண்ணிக்கையோட அந்த சவால் இடம்பெற்றிருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. இந்த குர்ஆன் எவ்வளவு நுணுக்கம் நிறைந்ததா இருக்கு இல்லையா? இந்த 19 அப்படிங்கிற எண்ணிக்கையை வச்சு நான் இப்போ பகிர்ந்துகிட்டது மட்டும் இல்லாம இன்னும் பல நுணுக்கமான கட்டமைப்புகள் குர்ஆன்ல அமைஞ்சிருக்கிறதா நிறைய விளக்க உரைகள் இருக்கு. கணக்கு மேல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கும் அதுல வல்லுனர்களா இருக்கிறவங்களுக்கும் அத ரொம்ப எளிதா புரிஞ்சுக்க முடியும். ஆனா இப்படிப்பட்ட நுணுக்கமான கணக்கு விதிகளை எல்லாரும் கட்டாயம் புரிஞ்சே ஆகணும், அப்படி புரிஞ்சாதான் ஒருத்தர் உண்மையான இறை நம்பிக்கையாளர் அப்படிங்கிற வாதம் வைக்கப்படும்போதுதான் அங்க குழப்பம் ஏற்படுது. ஏன்னா இறைவனோட திருப்தியை பெற்றுத்தர்ற வாழ்வியல் அப்படிங்கிறது வெறும் கணக்கு விதிகளை தெரிஞ்சுக்கிறத மட்டும் சார்ந்தது கிடையாது. அதே சமயம் அவரவர் முயற்சிக்கும் தகுதிக்கும் ஏற்ப இந்த கணக்கோட நுணுக்கங்களும் தேவைப்படுற பட்சத்துல அதை இறைவன் அவரவருக்கு கத்துக் கொடுப்பான் அப்படிங்கிற உணர்வும் நமக்குள் இருக்கு. இங்க நம்ம குணத்தை நாம சீர்படுத்திக்கிறது, அதாவது சர்வ பரிபாலனைய உணர்ந்தறிந்து அவனோட சமாதான வாழ்வுல எப்படி வாழ்றதுங்கிறது புரிஞ்சு பக்குவப்படுறது தான் நம்ம முதன்மையான இலக்கா இருக்கு. நாம நியாயமாவும் நேர்மையாவும் இறைவனோட அருளை நோக்கி நகர ஆரம்பிச்சா இந்த கணக்குகள் சம்பந்தமான அறிவும் தேவைப்படுற நேரத்துல நமக்கு படிப்படியா கத்துக் கொடுக்கப்படும். அதோட அடிப்படையில நம்ம நம்பிக்கை இன்னும் வலுப்பெறும் அப்படிங்கிற உணர்வும் வெளிப்படுது. சரி, இப்போ 74வது அத்தியாயத்தோட மீதி வசனங்களுக்கு போவோம். அதுல 32 முதல் 37 வரையிலான வசனங்களை இப்ப பாப்போம். அப்படி இல்லை, சந்திரன் உள்ளது, இரவு கிளம்பும் போதும் அதிகாலை பிரகாசிக்கும் போதும் நிச்சயமாக அது மிகப் பெரியதில் ஒன்றாகும். மானிடர்களை எச்சரிக்கின்றது, உங்களில் முற்படவோ அல்லது பிற்படவோ நாளுவோருக்கு. இங்க வர்ற அப்படி இல்லை அப்படிங்கிற சொற்றொடர் பல உணர்வுகள்ல வெளிப்படக்கூடியது. பொதுவா ஒரு விஷயத்தை மறுக்கிறதுக்கு இது பயன்படும். அதேபோல ஒரு விஷயம் சொல்லப்பட்டு அதை மக்கள் சரியா உள்வாங்கலன்னா அப்படி இல்லையா, சரி இதை நான் இன்னொரு வகையில சொல்றேன் அப்படின்னு விளக்கிறதுக்கும் இதை பயன்படுத்துறதுண்டு. ஆக இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த எண்ணிக்கை நுணுக்கங்களை கணக்கு போட்டு உறுதி செய்ய வழி அறியாதவங்களுக்கு, இல்ல அதெல்லாம் சரிவர புரியாதவங்களுக்கு சர்வ பரிபாலன் இயற்கை விதிய இன்னொரு எளிமையான உதாரணம் மூலமா நினைவூட்டப்படுது. ஆமா, இறைவனோட விதிகளுக்கு இந்த இயற்கையே மாபெரும் சாட்சி. இரவும் பகலும் சந்திரனும் எப்படி ஒரு துல்லியமான அரசமைப்புக்குள்ள இயங்குதோ அதுபோலவே மனுஷங்களோட வாழ்வும் விதி கோட்பாடுகளால மிக துல்லியமா கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சத்திய நினைவூட்டலை இது கொடுக்குது. அடுத்ததாக 38 முதல் 48 வரையிலான வசனங்களை பார்ப்போம். ஒவ்வொரு ஆன்மாவும் சம்பாதிப்பதுடன் பிணையாக உள்ளது, நம்பகம் பெற்ற தோழர்களைத் தவிர. தோட்டங்களில் அவர்கள் வினவிக் கொள்வது குற்றவாளிகளை குறித்து. சக்கரில் உங்களை நுழைவித்தது எது? இங்க ஒரு முக்கியமான வாழ்வியல் விதி சொல்லப்படுது. அதாவது நமக்கு தரப்பட்டிருக்கிற அந்த சிறு சிறு சுதந்திரத்துல நாம எப்படி செயல்படுறோமோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம எதிர்காலம் நெருக்கடியானதாவோ இல்ல லேசானதாவோ அமையுது. தங்களோட குணத்தை படிப்படியா சீர்படுத்தி மேம்பட்டு வர்றவங்க தங்களோட தவறால தொடர்ச்சியா வீழ்ந்து கிடக்கிறவங்கள பார்த்து, உங்களை இந்த சுட்டெரிக்கும் நிலைமைக்கு, அதாவது இந்த சக்கருக்கு கொண்டு வந்தது எது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்ற பதில் என்னன்னு இப்போ கவனிப்போம். அவர்கள் கூறுவது, தொடர்பு உடையவர்களை நாங்கள் இருக்கவில்லை, தேவை உடையவர்களுக்கு உணவளிப்பவர்களாக நாங்கள் இருக்கவில்லை, வீண் பேசுபவர்களோடு வீண் பேசுபவர்களாக இருந்தோம்.
நாளின் வாழ்வியலை பொய்யென்று இருந்தோம். உறுதிபட எங்களிடம் வரும் வரை. பின் பரிந்துரைப்போரின் பரிந்துரை அவர்களுக்கு பயனளிப்பதற்கு இல்லை. இங்க வர்ற முசல்லீன் அப்படிங்கிற வார்த்தைக்கு தொழுகையாளிகள்னு தான் வழக்கமான மொழியாக்கங்கள்ல இருக்கும். ஆனா நம்ம சேனல்ல ஏற்கனவே சலாத், முசல்லீன் போன்ற வார்த்தைகளுக்கு தொடர்பு அப்படிங்கிற ஆழமான அர்த்தம் இருக்கிறத நாம பார்த்திருக்கிறோம். சலாத் பத்தின வீடியோவோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்றேன், இன்ஷா அல்லாஹ் பாத்துக்குங்க. இப்போ இந்த தொடர்பு அப்படிங்கிற மொழியியல் உணர்வோடு இந்த வசனத்தை சிந்திக்கும்போது இது வெறும் ஒரு மதச் சடங்கா மட்டும் இல்லாம ஒரு விரிவான வாழ்வியல் சிந்தனைய கொடுக்குது. அதாவது சர்வ பரிபாலன் உணர்த்துற அந்த அறநெறிகளோட அவங்க தொடர்பே இல்லாம இருந்திருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்துது. அவங்க எந்த மாதிரியான நல்லுணர்வுகள்ல தொடர்பை வச்சுக்காம இருந்தாங்கன்னு காட்ட அடுத்தடுத்து சில விடயங்கள் சொல்லப்படுது. அதாவது மத்தவங்களோட தேவையை பூர்த்தி செய்யறதுல உள்ள கடமையான விடயங்கள்ல அவங்க ஆர்வம் காட்டாம இருந்திருக்காங்க. வீண் தர்க்கங்கள்ல காலத்தை வீணடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல தன்னோட செயல்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் பதில் சொல்லியே ஆகணும், அதோட பின்விளைவை சந்திச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த நாளின் வாழ்வியல அவங்க மறுத்திருக்காங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு எந்த பரிந்துரையும் சிபாரிசும் கண்டிப்பா பலனளிக்காது. இதுதான் இறைவனோட துல்லியமான அரசமைப்பு அப்படிங்கிற ஒரு மாபெரும் எச்சரிக்கைய இந்த வசனங்கள் நமக்கு நினைவூட்டுது. இறுதியா இந்த அத்தியாயத்தோட நிறைவு பகுதியான 49 முதல் 56 வரையிலான வசனங்களை இப்போ பார்ப்போம். நினைவூட்டலை விட்டு விலகுகின்றார்களே, அவர்களுக்கு என்ன? நிச்சயமாக வெருண்டோடுகின்ற கழுதைகளைப் போன்றவர்கள். வேட்டையாடியை விட்டு ஓட்டம் பிடிக்குமே. உண்மையாதனில் அவர்களில் ஒவ்வொரு காரியஸ்தனும் வெளியிடப்பட்ட குறிப்பேடுகள் கொடுக்கப்படுவதை விரும்புகின்றான். அப்படி இல்லை. மறுமையை அவர்கள் அஞ்சுவதில்லை. அப்படி இல்லை. நிச்சயமாக இது நினைவூட்டலாகும். ஆக நாடுவோர் இதை நினைவில் கொள்ளட்டும். இறைவன் நாடுவதைத் தவிர அவர்கள் நினைவில் கொள்ள என்ன உள்ளது? அவனே உணர்ந்தறிந்து பண்படுத்துவோரின் சொந்தம், மேலும் மன்னிப்புடைய சொந்தம். ஒரு சிங்கத்தையோ அல்லது வேட்டையாடுபவனையோ கண்டா எப்படி ஒரு கழுதை பயந்து விருண்டு ஓடுமோ, அப்படி தங்களோட மனசாட்சியை தட்டும் உண்மைகளை கண்டா நிராகரிச்சபடி இருக்கிறவங்க பயந்து ஓடுறாங்க. ஒவ்வொரு காரியஸ்தனோ தனக்கென்று தனியா ஒரு ஜோசிய குறிப்பு புத்தகம் வேணுன்ற மனநிலைய 52வது வசனம் வெளிப்படுத்துது. ஆனா இந்த ஒட்டுமொத்த குரானும், ஏன் இந்த முழு பிரபஞ்சமுமே ஒரு மாபெரும் நினைவூட்டல்தான் அப்படிங்கிறத நாம மறந்துடுறோம். இறைவனோட நாட்டமான அந்த சர்வ சமாதான சமநிலை வாழ்வியலை தவிர்த்துட்டு வேற நாம நாடுறதுக்கோ நினைவில் வச்சுக்கிறதுக்கோ இங்க என்ன இருக்கு? உணர்ந்தறிந்து தம்மை பண்படுத்திக்கிறவங்களுக்குத்தான் சர்வ பரிபாலன் சொந்தக்காரனா இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த பயணத்துல நம்ம மனுஷ பலவீனம் காரணமா நாம தவறி விழும்போது நேர்மையா மீட்சி தேடுனா அவன் நம்மை மன்னிக்கும் சொந்தமாவும் இருக்கிறான் சொல்லி இந்த அத்தியாயம் மிக அழகா நிறைவடையுது. இந்த 74வது அத்தியாயம் தன்னை சுற்றி கட்டப்பட்டிருக்கிற பொய் திரைகளை விலக்கிட்டு உண்மையை நோக்கி நடக்கவும், சக மனுஷங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து சமூக நீதியை பேணவும், பிரபஞ்சத்தோட அந்த துல்லியமான அரசமைப்பை புரிஞ்சிக்கவும் நம்மை கூப்பிடுற ஒரு உலகளாவிய குரலா இருக்கு. இறைவன் நாட்டப்படி மற்றொரு நல்ல நினைவூட்டலோடு சந்திப்போம். சலாமுன் அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.